Hello students, welcome to Max Thirka channel. Exercise 1.6ல இருக்க sumsலாம் பார்க்கலாம். First Roman, fill in the blanks. First one, -1 even integer is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. -1 வந்து ஒரு even integer இருந்தா வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ -1 even integer இருந்தா ஈவன்னா எவ்வளவு 2 இல்லையா? ஈவன்னா ஈவன் நம்பர்னா 2. அப்போ -1 2 times. ஸோ -1 into -1. ஸோ minus into minus plus 1 ones are 1. ஏன்னா -1 ஈவன் இன்டீஜர் அப்படின்னு என்னன்னா -1 2 டைம்ஸ், அது ஈவன் நம்பர் 2. புரியுதுங்களா? அதோட -1 ஹோல் ஸ்கொயர்னு எவ்வளவு? -1 2 டைம்ஸ் எழுதி நம்ம சால்வ் பண்ணி +1 ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட் ஒன், ஃபார் a is not equal to 0. அப்போ a பவர் 0 is, ஸோ எனிதிங் பவர் 0 is வேல்யூ எவ்வளவு? 1. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் நம்ம அல்ஜிப்ரால. எனிதிங் பவர் 0 is 1. தேர்ட் ஒன், 4 பவர் -3 இன்டூ 5 பவர் -3, இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூல் இருக்கு, அந்த ரூல் யூஸ் பண்ணோன்னு வைங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா a பவர் m, இது பார்க்கறக்கு a பவர் m இன்டூ b பவர் m மாதிரி இருக்கு. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா a இன்டூ b ஹோல் பவர் mன்னு எழுதலாமா? பவர் ரெண்டும் காமனாக இருக்கிறதுனால. இப்போ 4 இன்டூ 5 ஹோல் பவர் -3ன்னு எழுதிக்கலாமா? அப்போ 4 5s are 20 பவர் -3 தான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க, -2 ஹோல் பவர் -7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பவரில் என்ன இருக்கு? -7 இருக்கு. பவர் பார்க்கணும், புரியுதுங்களா? பவரில் -7 இருக்கு. -2க்கு பவர் -7 இருக்கு. அப்போ இந்த மைனஸ்ல பவர் இருக்கிறதுனால இந்த நம்பரை ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா பவர் என்னவாயிடும்? ப்ளஸ் ஆயிடும். இந்த மைனஸ் சைன் உள்ள இருக்க மைனஸ் சைன் அப்படியே தான் இருக்கும். இந்த 2 வந்து கீழே 1 இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்னவா மாறிடும்? 1/2 ஆயிரும். அப்புறம் இந்த -7 பவர்ல இருக்கிறது இந்த 2 கீழே, 2க்கு தானே பவர் -7 இருந்துச்சு, 2 கீழே வந்தனால இது +7 ஆயிடும். புரியுதுங்களா? ஆனா இந்த உள்ள இருக்க மைனஸ் அப்படியே தான் வெளியே எழுதியிருக்கோம். இந்த 2/1 ரெசிப்ரோக்கல் ஆனதுனால இந்த 2க்கு பவர் எவ்வளோ இருந்துச்சு? -7 இருந்துச்சு, அது கீழே வந்துச்சுன்னா +7. இப்போ ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கு. 2 பவர் 7ஓட வேல்யூ என்ன சொல்லுங்க? 2 எவ்வளோ டைம்ஸ்? 7 டைம்ஸ். ஸோ நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 2 பவர் 7 என்னன்னா 2 7 டைம்ஸ். அப்போ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 into 2 32, 32 into 2 64, 64 into 2 128. So the answer is -1/128. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா -1/3 ஹோல் பவர் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ இங்க மைனஸ் சைன் இருக்கா பிராக்கெட்டுக்குள்ள, அந்த மைனஸ் சைன் அப்படியே எழுதிக்கோங்க. 1/3க்கு பவர் என்ன கொடுத்துருக்காங்க? -5 இருக்கு. ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா, இதை ரெசிப்ரோக்கல் பண்ண இந்த 3 என்ன ஆயிடும்? 1/3 ரெசிப்ரோக்கல் பண்ணா 3/1 ஆயிடுமா? 3 பவர் 3/1ன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ -3 பவர் இந்த -5 என்ன ஆயிடும்? இப்போ +5 ஆயிடும் இல்லையா? அப்போ -3 எவ்வளோ டைம்ஸ்? 5 டைம்ஸ். புரியுதுங்களா? -1/3, அதாவது 3 வந்து 1/3 மைனஸ், இந்த மைனஸ் சைன் அப்படியே எழுதிட்டோம். 1/3 ரெசிப்ரோக்கல் பண்ணா 3/1, அப்போ இந்த 3. அப்போ இந்த பவர் என்ன ஆயிடும்? எதுக்கு ரெசிப்ரோக்கல் பண்றோம்னா பவர் மைனஸ்ல இருக்கு பிளஸ்ஸா மாத்துறதுக்காக நம்ம ரெசிப்ரோக்கல் பண்றோம். ஏன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ -3 பவர் 5 இருக்கு இல்லையா? இப்போ எவ்வளவுன்னு அர்த்தம்? -3 வந்து 5 டைம்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? 5 டைம்ஸ். அப்போ 5 3s எழுதிட்டோமா? ஃபர்ஸ்ட் நம்ம சைனை மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஏன்னா எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு? 5 இருக்கு. 5ங்கிறது ஆட் நம்பர். ஆட் நம்பர்ல ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் இருந்தால் நமக்கு நெகட்டிவ் சைன் தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 3s are 9, 9 3s are 27, 27 into 3 81, 81 into 3 243. ஸோ -243 தான் இந்த fill in the blanks ஓட ஆன்சர். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் fill in the blanks. நெக்ஸ்ட் நம்ம true or false பார்க்கலாம். செகண்ட் ரோமன், say true or false. First one,
If 8 power x is equal to 1 by 64, the value of x is minus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 8 பவர் எக்ஸோட வேல்யூ என்னங்கிறாங்க 1 by 64ங்கிறாங்க. அதே சமயம் எக்ஸோட வேல்யூ -2 அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம LHS சைடு வந்து இந்த சைடு எடுத்துக்கலாம். 8 பவர் எக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது 8 பவர் எக்ஸோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க -2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அப்போ நம்ம பவர் -2 இருந்ததுன்னா இந்த நம்பரை நம்ம என்னென்னு எழுதுவோம், ரெசிப்ரோக்கல் எழுதுனா இப்போது நமக்கு என்ன ஆகிடும், இந்த பவர் என்ன ஆகிடும், நமக்கு 2 ஆகிடுமா, +2 ஆகிடுமா. அப்போது 1 by 8 பவர் 2ன்னு எழுதிக்கலாமா. இப்போ 8 பவர் என்ன ஆகிடுச்சு, +2ஆக மாறிடுச்சு. அப்போது 1 by 8 பவர் 2ன்னு என்னது 8 into 8. அப்போது 8 8s are 64. அப்போது இந்த 1 by இப்போது இது LHS, இதை எடுத்து நம்ம RHS ஆன 1 by 64 ப்ரூஃப் பண்ணிட்டோமா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே மைனஸ் பவரில் -2 இருந்ததுனால இதை நம்ம என்ன பண்ணோம், ரெசிப்ரோக்கல் பண்ணோம். அப்போ 1 by 8 பவர் 2, 8 பவர் 2னா 8 2 டைம்ஸ் 8 8s are 64. 1 by 64 தான் இங்கே கொடுத்துருக்க ஆன்சர். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறது ட்ரூ. செகண்ட் ஒன், the simplified form of 256 power 1 by 4 into 4 square is 1 by 4 அப்படிங்கிறாங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 1 by 4னு ஆன்சர் கிடைக்கணும். இதோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம் வந்து 256 whole power -1 by 4 into 4 square is 1 by 4 அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னா 256 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 பவர் 4ன்னு எழுதிக்கலாமா. 4 பவர் 4னா என்னது, 4 பவர் 4னா 4 டைம்ஸ்னு அர்த்தம் இல்லையா. இப்போது 4 4s are 16, 16 into 4 நமக்கு 16 into 4 வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 64, 64 into 4 வந்து நமக்கு 256 அப்படின்னு கிடைக்கும். ஹோல் பவர் -1 by 4 இன்ட்டு இங்கே 4 பவர் 2 தான். புரியுதுங்களா. இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா a பவர் m பவர் ஹோல் பவர் n இருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே a பவர் m இருக்குது, ஹோல் பவர் n இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன, a பவர் m இன்ட்டு n. ஸோ இந்த பவர் ரூல் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். அப்போ 4 பவர் 4 இன்ட்டு -1 by 4 புரியுதுங்களா, இன்ட்டு 4 பவர் 2. இப்போ இந்த 4 இது டிவிஷனில் இருக்க 4 மல்டிப்ளிகேஷனில் இருக்க 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே 4 பவர் என்ன மட்டும்தான் இருக்கும், -1 மட்டும்தான் இருக்கும். இங்கே 4 பவர் 2 மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களா. இப்போது பேஸ் 2 காமனாக இருக்குது அப்படின்னா ஒரே பேஸ் எடுத்து எழுதி இங்கே மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா பவரை நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணால் 4 பவர் -1 + 2. ஸோ சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் சப்ராக்ட் பண்ணால் 1 + 1 4 தான் இதோட ஆன்சர். பட் இங்கே 1 by 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஸோ இங்கே என்ன ரூல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா a பவர் m இன்ட்டு a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m + n. அந்த ரூல் தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா. இது செகண்ட் ஒன்னோட ஆன்சர். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூஸிங் த பவர் ரூல் யூஸ் பண்ணால் 3 பவர் 7 ஹோல் பவர் -2 இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 5 அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டானு கேட்குறாங்க. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 3 பவர் +7 ஹோல் பவர் -2 இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஃபார்முலா என்னென்னா a பவர் m ஹோல் பவர் n அப்படின்னா a பவர் m இன்ட்டு n தான் நமக்கு பவர் ரூல். ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 பவர் 7 இன்ட்டு -2 அப்போது 3 பவர் 5. அப்போது 7 2s are 14, அதாவது -14. அப்போது இங்கே 3 பவர் 5. இது ரெண்டு ஈக்குவலா, கண்டிப்பாக கிடையாது இல்லையா. ஸோ இது வந்து இப்போ பவர் மைனஸில் இருக்கிறதுனால இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1 by 3 ஹோல் பவர், அதாவது 13 பவர் 3 பவர் 14 அப்படின்னு கிடைக்கும். இங்கே 3 பவர் 5. இது ரெண்டுமே ஈக்குவலானால் கண்டிப்பாக கிடையாது, இட்ஸ் நாட் ஈக்குவல். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இது சிம்பிளை பண்ணால் ஆன்சர் நிறைய வரும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தாலே தெரியுது, இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது ஹோல் நம்பராக இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் 2 × 10⁻⁻⁴ is
0.0002 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஒன் நான் சால்வ் பண்ணுறேன். 2 into 10 power minus 4ஓட வேல்யூ 0.0002ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2 into 10 power minus 4, அப்போ இதை எப்படி எழுதலாம்? 2 into 10 1/10 power 4ன்னு எழுதிக்கலாமா? 2 into 10 power 4னா எவ்வளவு வேல்யூ எவ்வளவு? அப்போது 10 வந்து 4 டைம்ஸ் இல்லையா? 10 into 10 into 10 into 10, இதுதான் 10 power 4ஓட எக்ஸ்பேண்ட் ஃபார்ம். இப்போ 2 into 1/10 10s are 100, 100 into 10 1000, 1000 into 10 10,000, அப்போது 10,000 மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ 2 into 1 எவ்வளவு? நமக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். நான் இங்கே எழுதுகிறேன். 2 நமக்கு 10,000. அப்போ எவ்வளோ ஜீரோஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? 1 2 3 4. அப்போ இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 1 2 3 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். நம்ம 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிட்டோம்னா ஆன்சர் என்ன தான்? 0.0002 தான். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ட்ரூ. இது ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், the scientific form of 123.456 is 1.23456 into 10 power minus 2 அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட சயின்டிஃபிக் ஃபார்ம் வந்து இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சயின்டிஃபிக் ஃபார்ம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு, ஸோ இதோட சயின்டிஃபிக் ஃபார்ம் இதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1s 10s 100s, அப்போது 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க. அப்போது நம்மளும் 3 டிஜிட் தள்ளி இங்கே எழுதணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரணும்? நமக்கு -5 இல்லைன்னா +5 அப்படின்னு வரணும். இங்கே -2 தான் வந்திருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதிலே பார்த்தா தெரியுது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சயின்டிஃபிக் நோட்டேஷன் எப்படி எழுதுறது. அப்புறம் நமக்கு மோர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து பார்த்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 7 7ங்கும்போது 10 power 7. அப்போது அந்த ஜீரோஸ் எடுத்துகிட்டு 10 power 7 எழுதியிருக்காங்க. இங்கே என்னடா 4 நம்பர் தள்ளி தானே புள்ளி வச்சுருக்காங்க. மறுபடியும் 3 நம்பர்ஸை காணோன்னா 3 ஜீரோஸ் இருக்குது. அந்த ஜீரோஸை கன்சிடர் பண்ணுறது 10 power -7 சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஃபிஃப்த் ஒன்னோட ஆன்சரும். இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸில் இருக்க ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் எவால்யூவேட். அதில் 5 சப்டிவிஷன் சம் இருக்குது. 1 by 1 நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1/2 whole power 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 1/2 whole power 3 3ங்கிறது ப்ளஸ் இன்டீஜராக இருக்கிறதுனால இந்த 3 1க்கும் பொருந்தும் பை இந்த 2க்கும் நமக்கு பொருந்தும். அப்போது 1 cube அப்படின்னா 1 power 3ன்னு என்னது? 1 வந்து 3 டைம்ஸ்னு அர்த்தம். 2 வந்து 3 டைம் 2 power 3னா 2 வந்து 3 டைம்ஸ்னு அர்த்தம். ஸோ 1 into 1 into 1 1 by 2 2s are 4 4 2s are 8. ஸோ இவ்வளோ தான் இதோட சிம்பிளிஃபிகேஷன். செகண்ட் ஒன் பாருங்கள். அதே மாதிரி 1/2 whole power -5ன்னு இருக்குது. இந்த -5 இருக்கிறதுனால இப்போது நெகட்டிவ் இன்டீஜர் இருக்குது பவரில். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த 1/2 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2 ஆகிடுமா? 2/1. ஆனால் 1 கீழே இருக்கிறது நமக்கு தேவையில்லை. 2 பவர் இப்போ +5 ஆகிடுச்சா? புரியுதுங்களா? புரியலையா? கீழே 1 இல்லைன்னா 1 இருக்கிற இடத்துல இந்த 1/2 இங்கே ரெசிப்ரோக்கு 2/1. 2/1ன்னா 2 மட்டும்தான். பவர் இப்போ ப்ளஸ் ஆகிடுச்சா இந்த இடத்துல? ஸோ 2 power 5ன்னா எவ்வளவு? 2 வந்து 5 டைம்ஸு. ஸோ 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 into 2 32. புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் கொஷின் பார்க்கலாமா? -5/6 whole power -3. இப்போ உள்ளே இருக்க மைனஸை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த வெளியே பவரில் மைனஸ் இருக்குது, அதை ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? இதை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணால் 6/5 ஹோல் பவர் என்ன ஆயிடுச்சு? இப்போ நமக்கு 3 ஆயிடுச்சா? பவர் 3 ஆயிடுச்சு. இப்போது இந்த மைனஸை நான் அப்படியே வச்சுக்கோங்க. 6க்கும் பவர் 3 தான், 5க்கும் பவர் 3 தான். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் சைன் அப்படியே தான் இருக்குது. கவனமாக இருக்கணும். 6 எவ்வளோ டைம்ஸு? 3 டைம்ஸு. 6 into 6 into 6 by 5 எவ்வளோ டைம்ஸு? அதுவும் நமக்கு 3 டைம்ஸு. 5 க்யூப் இருக்குது. 5 power 3னா 5 க்யூப். ஸோ இந்த மைனஸ் சைன் அப்படியே வச்சுக்கோங்க.
இப்போது ஸோ இப்போது 6 6 36, 36 into 6 216 by 5 5 25, 25 into 5 125. இது தேர்ட் கொஷினோட ஆன்சர். ஈஸியாக இருக்குங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா 2 power minus 5 into 2 power 7 கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 2 power minus 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பவரில் என்ன இருக்குது? மைனஸ் இன்டீஜர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது பேஸ் நம்பர் எப்படி இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ரெண்டும் காமனாக இருக்குது. ஸோ என்ன ரூல் யூஸ் பண்ணணுன்னா a power m into a power n is equal to a power m plus n. இந்த ரூல் இப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டு பேஸ் காமனாக இருக்குது, இங்கே பேஸ் காமனாக இருக்குது. அப்போ 2 2ஸுக்கு பதிலாக ஒரு 2's எழுதி -5 + 7 அப்புறம் டிவைடட் பை 2 power -2. புரியுதுங்களா? இப்போ 2 power இங்கே சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் சப்ராக்ட் பண்ணால் 7ல் 5 மைனஸ் பண்ணால் 2, பிக் நம்பர் சைன் 7க்கு ப்ளஸ் டிவைடட் பை 2 power -2 இருக்குது இங்கே. இப்போ இங்கேயும் பாருங்கள், பேஸ் 2 காமனாக இருக்குது. இதுக்கு ஒரு ரூல் இருக்குது, a power m divided by a power n is equal to a power m minus n ஒரு ரூல் இருக்கா? ஆமாம் தானே? ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். 2 பேஸுக்கும் காமனாக ஒரு பேஸ் எழுதிட்டு +2 இந்த பவரு, அப்புறம் இந்த மைனஸ் ஆஃப், அப்புறம் இதோட பவர் -2. ஸோ 2 power 2 இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 மல்டிப்ளை பண்ண, அப்போ 2 power 4. 2 power 4ஓட வேல்யூ எவ்வளவு? 2 power 4னா 2 into 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. புரியுதுங்களா? ஸோ 2 power 4ஓட வேல்யூ என்னது? 16. ஸோ 16ங்கிறது தான் ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர். புரியுதுங்களா? எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணணும்? எல்லாமே வந்து நமக்கு அல்ஜிப்ரிக் ரூல்ஸ் தான். ஸோ ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து சிம்ப்ளிஃபை பண்ணணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன். ஸோ ஃபிஃப்த் ஒன் 2 power -1 into 3 power -1. ஸோ இங்கே மைனஸ் பவரில் மைனஸ் இருக்கிறதுனால இதை வந்து என்ன பண்ணுங்கள், ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா என்னவாயிடும்? 1/2 ஆகிடுமா? ஏன்னா இந்த 1 வந்து இங்கேயும் 1 ஆகிடும், +1 ஆகிடும் இன்ட்டு. இதே மாதிரி இந்த 3 power -1 ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 1/3 ஆகிடுமா? இந்த -1ங்கிறது இங்கே +1 ஆகிடும். புரியுதுங்களா? அப்புறம் டிவைடட் பை 6 power -2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை மல்டிப்ளை பண்ண என்னது? 1 1s are 1, 2 into 3 6 டிவைடட் பை, இப்போது இங்கே 6 பவரில் -2 இருக்குது. ஸோ இதே ரெசிப்ரோக்கல் பண்ணினீங்கன்னா பவர் என்ன ஆகிடும்? 6ஓட பவர் +2 ஆகிடும். அப்போ 1/6 ஆகிடுமா? 1/6 இன்ட்டு டிவைடட் பை 1/6. 6ல் பவர் என்ன இருக்குது? இங்கே 2 இருக்குது, மறந்துடாதீங்க. இந்த -2 இங்கே +2 ஆகிடுச்சு. இப்போது 1/6 இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றினீங்கன்னா இது என்னவா மாறிடும்? ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போது இங்கே 6 1 டைம்ஸ் இருக்குது, இங்கே 6 2 டைம்ஸ் இருக்குது. அப்போது 1 6 are 6, இங்கே இருக்க ஒரு 6 போயிடுச்சு. அப்படின்னா 1 into 6 6 தான் இதோட ஆன்சர். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் சால்வ் பண்ணுற பாருங்கள். 1/6 into 6 power 2/1 தானே இருந்துச்சு. அப்போ 1/6 into 6 power 2 என்னது? 6 into 6/1. ஸோ ஒரு 6 கேன்சல் ஆகிடும். 1 into 6 6 6 தான் இந்த ஃபிஃப்த் ஒன்னோட ஆன்சர். ஸோ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே காமிச்சிருக்கேன். நான் இங்கே டேரெக்டாக கேன்சல் பண்ணியிருக்கேன். ஒன்றுங்களா? இப்போ நம்ம தேர்ட் கொஷின் இருக்க 5 சப்டிவிஷன் சம்ஸு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் கொஷின் இவாலுவேட் 3 சப்டிவிஷன் சம் இருக்குது. 1 by 1 பார்க்கலாம். ஃபோர்த் ஒனில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2/5 whole power 4 into 5/2 whole power -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவரில் இங்கே ப்ளஸ் இன்டீஜர், இங்கே மைனஸ் இன்டீஜர். ஸோ பவரில் ப்ளஸ் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த 2/5க்கு இந்த 4 வந்து காமன். ஸோ 2 power 4 டிவைடட் பை 5 power 4 எழுதிக்கலாமா? மல்டிப்ளை. இப்போ இங்கே மைனஸ் இன்டீஜர் பவரில் இருக்கிறதுனால இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ 5/2 நம்ம இப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன ஆகிடும்? 2/5 ஹோல் பவர், இப்போ இது +2வாக மாறிடும். இப்போ 2 power 4னா எவ்வளவு? 2 வந்து 4 டைம்ஸ், அதை நம்ம எழுதிக்கலாம். டிவைடட் பை 5 power 4னா 5 நமக்கு 4 டைம்ஸ் எழுதிக்கலாம்.
இந்த மல்டிப்ளிகேஷன். இப்போது இந்த 2 வந்து இந்த 2/5க்கு காமன். அப்போ 2 பவர் 2 டிவைடட் பை 5 பவர் 2ன்னு எழுதிக்கலாமா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 டிவைடட் பை 5 5s are 25, 25 into 5 125, 125 into 5 625 into 2 power 2 na 2 2 times by 5 power 2 na 5 2 times. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ 16/625 அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு 2 2s are 4 by 5 5s are 25. இப்போது இந்த 16 into 4 டேரெக்டாக மல்டிப்ளை. இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமானா நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 16 into 4 divided by 625 into 25 is equal to 16 into 4 64 divided by 625 into 25 15,625. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த் ஒனில் செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் ஒனில் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பவர் எல்லாமே மைனஸாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த உள்ளே இருக்க நம்பரை ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள். 4/5 5/4ன்னு மாற்றினீங்கன்னா இந்த பவர் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு டிவைடட் பை அகெயின் இங்கேயும் 4/5 5/4ன்னு மாற்றி எழுதினோம்னா பவர் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த 2 வந்து இந்த 5/4க்கு காமனுங்கிறதுனால 5 power 2 டிவைடட் பை 4 power 2 டிவைடட் பை 5 power 3 டிவைடட் பை 4 power 3ன்னு எழுதிக்கலாம். இப்போது இந்த 5 power 2 4 power 2 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றினோம்னா இது என்னவாயிடும்? ரெசிப்ரோக்கல். ஸோ இப்போது 5 இங்கே எவ்வளோ டைம்ஸு? 2 டைம்ஸு. இங்கே 4 எவ்வளோ டைம்ஸு? 2 டைம்ஸு. இன்ட்டு இங்கே 4 எவ்வளோ டைம்ஸு? 3 டைம்ஸு. இங்கே 5 எவ்வளோ டைம்ஸு? 3 டைம்ஸு. இப்போ நம்மளால் இது மல்டிப்ளிகேஷன், இது டிவிஷனில் இருக்குது. ஸோ இந்த 1 5 1 5 கேன்சல், இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 5 கேன்சல், அகெயின் இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 கேன்சல், இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 கேன்சல், ரிமைனிங் இந்த சைடு எதுவுமே கிடையாது, 1 தான். அப்போ மிச்சம் என்ன இருக்குது நமக்கு? வெறும் 4/5 மட்டும்தான் இருக்குது. அதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2 power 7 into 1/2 ஹோல் பவர் -3ன்னு இருக்குது. இங்கே 2 power 7 தான், அதை அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு இங்கே பவரில் வந்து மைனஸ் இன்டீஜர் இருந்ததுன்னா இது என்ன பண்ணுங்கள்? ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா இது 2/1 இருக்குமா? ஹோல் பவர் 3 ஆகிடுமா? புரியுதுங்களா? ஸோ இது எப்படி எழுதலாம்? ஆல்ரெடி 2 power 7 இங்கே இருக்குது. இன்ட்டு இதை 2 power 3ன்னு எழுதிக்கலாமா? பை 1 இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பை 1 இருக்கும்போது எதால் டிவைட் பண்ணாலும் அதுவே ஆன்சர் தான். ஸோ அப்போ 2 power 3. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட 2 பேஸுமே எப்படி இருக்குது? காமனாக இருக்குது. ஸோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? a power m into a power n is equal to a power m plus n அப்படின்னு நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த 2 பேஸ் காமனாக இருக்கிறதுனால ஒரு 2 எடுத்து எழுதிட்டு 7 + 3 is equal to 2 power 7 + 3 10. 2 power 10ன்னு என்ன அர்த்தம்னா 2 வந்து நமக்கு 10 டைம்ஸ். ஸோ 2 into 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 2. ஸோ பார்த்தீங்கன்னா 10 இருக்கும் நமக்கு. அப்போது 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 into 2 நமக்கு 32. இப்போ இது வரைக்கும் 32. ஆஸ் யூஷுவல் 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 into 2 32. இப்போது இந்த 32வையும் 32வையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 32 into 32 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 1024 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் இந்த தேர்ட் ஒன்னோட ஆன்சர். இப்போ நம்ம ஃபோர்த் கொஷினில் இருக்க 3 சிம்பிளிஃபிகேஷனும் எவாலுவேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஷின் இவாலுவேட் ஃபஸ்ட் ஒன். ஃபிஃப்த் ஒனில் நமக்கு 3 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா 5 power 0 plus 6 power -1 into 3 power 2, அதாவது 3 ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 5 power 0னா வேல்யூ என்ன? எனிதிங் பவர் 0 இஸ் வேல்யூ 1. ஸோ அப்போது 5 power 0வோட வேல்யூ என்னது? 1. புரியுதுங்களா? இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். a power 0னா 1 அப்படின்னு நமக்கு, அதாவது எனிதிங் பவர் 0 1. எந்த நம்பருக்கு மேலே 0 இருந்தாலும் பவரில் 0 இருந்ததுன்னா அதோட வேல்யூ 1. ஸோ ப்ளஸ்
இங்கே பார்த்தீங்கன்னா 6 பவர் 1 மைனஸ் 1 இருக்குது. ஸோ இந்த மைனஸ் 1 வந்து ப்ளஸ் 1 மாற்றணும் 6க்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ரெசிப்ரோக்கல் 6/1 கீழே 1 இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/6. இப்போது இந்த மைனஸ் 1 இங்கே என்ன ஆயிருக்கும், ப்ளஸ் 1 மாறி இருக்கும். ப்ராக்கெட் இன்ட்டு 3 பவர் 2 இருக்குது. அப்போ 3 ஸ்கொயர்னால் 3 × 3 இல்லையா. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் 1 கீழே 1 இல்லைனா 1 இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம என்ன எடுக்கணும், எல்சிஎம் ஆர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 1 6 are 6, 6 1s are 6 ப்ளஸ் இந்த ப்ளஸ் 1 1s are 1 இன்ட்டு 3 × 3. நெக்ஸ்ட் 6 + 1 7/6 இன்ட்டு 3 × 3. 3 3s are 9 கூட நீங்கள் எழுதிக்கலாம். நான் வந்து இப்போ கேன்சல் பண்ண பாருங்கள். 1 3s are 3, இங்கே 2 3s are 6. ஸோ மேலே 7 × 3, 7 3s are 21 கீழே 2 மட்டும்தான் இருக்குது, இந்த 2. இதுதான் இந்த சிம்பிளிஃபிகேஷனோட ஆன்சர். எவாலுவேட் பண்ணிட்டோம். செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பவர் -1 ப்ளஸ் 3 பவர் -1 டிவைடட் பை 6 பவர் -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி சிம்பிளை பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இப்போது 2 பவரில் என்ன இருக்குது, -1 இருக்குது. அப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள். கீழே 1 இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது 1/2 அவ்வளோதான். இந்த இடத்துல இப்போ 1 இருக்குதுன்னு அர்த்தம், +1. அப்புறம் இந்த ப்ளஸ் சைனை நான் இப்போ இங்கே எழுதுகிறேன். அகைன் இதையும் ரெசிப்ரோக்கலாக எழுதணுன்னா இப்போ இங்கே இதுக்கும் பவர் என்ன ஆகிடும், +1 ஆகிடும். ப்ராக்கெட் டிவைடட் பை ஆஸ் யூஷுவல் இங்கேயும் 6ல் பாருங்கள் பவர் வந்து -1 இருக்குது. அப்போ இதை 1/6ன்னு எழுதிக்கலாமா. இப்போ இங்கே +1 ஆகிடுமா பவர், புரியுதுங்களா. இப்போது இது வந்து டினாமினேட்டர் வேறு மாதிரி இருக்கிறதுனால கிராஸ் மல்டிப்ளை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டினாமினேட்டர் வேறு மாதிரி இருக்குது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 3s are 6, 3 1s are 3 ப்ளஸ் இந்த ப்ளஸ் 1 2s are 2 டிவைடட் பை 1/6. இப்போது 3 + 2 5/6. இந்த டிவிஷன் நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறேன். அப்போ இது என்ன ஆகிடும், ரெசிப்ரோக்கல். இந்த 6 இந்த 6 கேன்சல் ஆயிரும். 5/1 வேல்யூ கிடைக்கும். 5/1ன்னா 5 தான் ஆன்சர். இது செகண்ட் ஒன்னோட ஆன்சர். தேர்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. தேர்ட் கொஷினில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், வெரி ஈஸி. ஸோ ஏதோ ஒரு அடிஷன் ஃபேக்ட் கொடுத்துட்டு அது பவர் 0ன்னு சொல்கிறாங்க. எனிதிங் பவர் 0னா நமக்கு என்னன்னு தெரியும், வேல்யூ 1. இப்போ நமக்கு ஆன்சர் தெரியும். ஸோ இதை நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சால்வ்லாம் பண்ண வேண்டியதில்லை, சும்மா எக்ஸ்பிளைன் 2 லைன் எழுதுங்க. ஏன்னா இப்போ ஒரு 2 மார்க் சம்முன்னா இப்படியே 1ன்னு எழுதி வச்சிங்கன்னா எப்படி மார்க் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு சம்மு பார்த்திங்கன்னா இதுதான் சம்மு. நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட பவர் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு வேல்யூ தெரியும் 1ன்னு. ஸோ இது 3 பவர் -1 இருக்குது. இது எப்படி எழுதலாம், அப்போது ரெசிப்ரோக்கல் பவரில் எல்லாமே மைனஸ். அப்போ இதெல்லாம் ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள். அப்போது 1/3 ப்ளஸ் இது 1/4 பவர் என்னது இங்கே 2, இங்கே வந்து 1, 3க்கு பவர் 1 ப்ளஸ் இங்கே 1/5 பவர் இங்கே என்ன இருக்குது, இங்கே -3, இப்போ இங்கே +3 ஆகிடும், 0. ஸோ எனிதிங் பவர் இப்போ இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்ம் உள்ளே இருக்குது. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி இது 1/3 ஆகும். ப்ளஸ் இங்கே 1/4 ஸ்கொயர்னா 4 4s 2 4s. ஸோ 4 4s 16 ஆகும். ப்ளஸ் 1/5 க்யூப் அப்படின்னா 5 3 டைம்ஸ் 5 5s 25, 25 × 5 125 கிடைக்கும். ஸோ இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு பதிலாக எனிதிங் பவர் 0 என்ன வேல்யூ நமக்கு 1 அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ 2 ஸ்டெப்ஸாவது நம்ம வந்து எழுதியிருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ணி, அதாவது மைனஸ் பவரில் இருந்துச்சுன்னா அதை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணி ப்ளஸ் ஃபார்முக்கு கொண்டு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் அதை சிம்பிளை பண்ணி 0ன்னு கொண்டு வரணும். ஸோ இதோட இந்த சம் வந்து நம்ம 5th சம்மில் இருந்த 3 இவாலுவேஷனும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம 6th ஒன் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸ் தீர்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலோட ஃபஸ்ட்டு பேஜில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவோட லிங்க் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம 6th ஒன் பார்க்கலாம். 6th கொஷின் சிம்பிளிஃபைல 3 சிம்பிளிஃபைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3 பவர் 2 ஹோல் பவர் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 3 பவர் 5 ஹோல் பவர் -2 இன்ட்டு 18 பவர் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஸோ 3/2 ஹோல் பவர் 3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை இப்போ பவர் ரூல் மாதிரி இருக்குது. பவர் ரூலில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, a பவர் m ஹோல் பவர் n கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், a பவர் m இன்ட்டு n. ஸோ அப்போது இந்த ரெண்டும் என்ன பண்ணுறாங்க, m-n-ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே பவர் ரூல் யூஸ் பண்ணலாம். 3/2 அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன ஆன்சர், 3/6ன்னு ஆகிடுமா? புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை. இந்த 2 பவருக்கு மேலே ஏதாவது நம்பர் இருக்கா? கிடையாது. இந்த 2 × 3/5க்கு தான் ஹோலாக -2ங்கிறது பவரில் இருக்க -2 காமன். அப்போது இந்த 2க்கும் இந்த -2 பவர் ஓகேவா? அப்போது இந்த 3/5க்கு ஹோல் பவர் -2வா? புரியுதுங்களா? நான் தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கேன். இப்போ வந்து அவங்க வந்து ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பவரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 1 × -2 அப்போது 3/5 இருக்குது, ஹோல் பவர் -2 இன்ட்டு 18/2ன்னு இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா 3, 2 அப்படின்னு பேஸ் இருக்கிறதுனால இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். அதாவது நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 2 டேபிளில் 18 9 டைம்ஸு, அகெயின் 9 வந்து 3 டேபிளில் 3 டைம்ஸு, 3 டேபிளில் 3 1 டைமு. ஸோ ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 × 3 × 3 அப்புறம் ஹோல் ப்ராக்கெட் பவர் 2, இந்த 2 அப்படிங்க எடுத்து எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 3/6 இன்ட்டு 2 இன்ட்டு இப்போது 3 பவரில் இப்போ பவர் ரூல் யூஸ் பண்ணலாமா? அப்போது பவருக்கு பவர் இருக்கிறதுனா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன ஆன்சர், 3 பவர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 2s are 10. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இன்ட்டு இப்போது 2, இந்த 2 வந்து இதுக்கும் பொருந்தும் இல்லையா? அப்போது இப்போ ப்ராக்கெட் 2 × 3 × 3க்கு ஹோல் ப்ராக்கெட் தான் இந்த 2, இந்த 2 இந்த 2க்கும் பொருந்தும். அப்போது 2/2 இன்ட்டு 3/2 இன்ட்டு 3/2ன்னு எழுதிக்கலாமா? புரியுதுங்களா? இப்போ ப்ராக்கெட் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேஸ் வந்து இங்கெல்லாம் 3 3 3ன்னு இருக்கா? இப்போ என்ன பண்ணுங்கள், 3 எல்லாம் எடுங்க. 3 எல்லாம் எடுத்திங்கன்னா இங்கே 3/6 இன்ட்டு 3/-10 இன்ட்டு 3/2 இன்ட்டு 3/2 நெக்ஸ்ட்டு 2/-2 இன்ட்டு 2/+2. புரியுதுங்களா? இப்போ வந்து 3 எல்லாம் ஒரே சைடில், அதாவது ஒரே மாதிரி இருக்க பேஸ் எல்லாம் எழுதிட்டு இங்கேயும் ஒரே மாதிரி இருக்க பேஸ். இப்போ நமக்கு ஒரு ரூல் தெரியும் இல்லையா, a/m இன்ட்டு a/n இஸ் ஈக்குவல் டு a/m+n. ஸோ அப்போ இங்கே எல்லாமே பேஸ் எப்படி இருக்குது, பேஸ் எல்லாமே இங்கே 3 3ன்னு இருக்குது. அப்போது ஒரே 3 எடுத்து எழுதிட்டு மேலே இருக்கவங்களெல்லாம் இங்கே மல்டிப்ளிகேஷனை என்ன பண்ணணும், பவர் ஆட் பண்ணணும். 6 - 10 +2 +2 இன்ட்டு 2 பவரில் பார்த்திங்கன்னா இங்கேயும் 2 2ன்னு 2 2 இருக்குது, ஒரு 2 எழுதிட்டு இது பவர் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -2 and +2. புரியுதுங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா 3 பவரில் இது +6, இங்கே +2 +2. ஸோ 6 + 2 8, 8 + 2 10. ஸோ +10 -10 இன்ட்டு 2 பவர். இப்போது -2வையும் +2 என்ன ஆகிடும், சைன் சேஞ்ச் ஆகிருக்கு, மைனஸ் பண்ணோம்னா 0 அப்படின்னு ஆகிடும். ஸோ ஆஸ் யூஸ்வல் இந்த +10ம் -10ம் 3 பவரில் என்னவாகிடும், 0ன்னு ஆகிடுமா? -10ம் +10ம் கேன்சல் ஆகி 0ன்னு ஆயிரும். இன்ட்டு இங்கே 2/0 ஆல்ரெடி இருக்குது. ஸோ எனிதிங் பவர் 0னா நமக்கு என்ன தெரியும், 1ன்னு தெரியும். இன்ட்டு எனிதிங் பவர் 0னா 1ன்னு தெரியும். ஸோ த ஆன்சர் இஸ் 1. புரியுதுங்களா? எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது 6th ஒனில் ஃபஸ்ட்டு ஒன்னோட ஆன்சர். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுங்கள், புரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள், அதை செய்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து பவர் ரூல் யூஸ் பண்ணால் வெரி ஈஸியாக நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 6th ஒனில் செகண்ட் சிம்பிளிஃபிகேஷன் பாருங்கள். 9/2 இன்ட்டு 7/3 இன்ட்டு 2/5 டிவைடட் பை 84/3ன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் கீழே அதாவது டிவிஷன் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ 9/2 இன்ட்டு 7/3 இன்ட்டு 2/5 டிவைடட் பை 84/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 84க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 டேபிளில் 42 டைம்ஸு, 2 டேபிளில் 42 21 டைம்ஸு, 2 டேபிளில் 21 வராது, 3 டேபிளில் 7 டைம்ஸு, 7 டேபிளில் 7 1 டைம். இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு, 2 × 2 × 3 × 7. இந்த 3 இருக்கு இல்லையா, இப்போது
இந்த 84 தான் நம்ம ஃபேக்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இந்த 3 வந்து இந்த எல்லா நம்பர்ஸ்க்குமே இந்த 3 பொருந்தும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே 9 பவர் 2 இருக்கா? ஸோ அது எப்படி எழுதிக்கலாம்னா 9 இன்ட்டு 9 எழுதிக்கலாமா? இன்ட்டு 7 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 5 அப்படியே தான் இருக்குது எழுதிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? இந்த 3யை உள்ளே கொண்டு வாங்க பவருக்கு. அப்போது 2 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 3 இன்ட்டு 7 பவர் 3யா? இப்போ மேலே ஒரு 7 பவர் 3 கீழே ஒரு 7 பவர் 3 கேன்சல் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா வெறும் என்ன இருக்குது? 9 இன்ட்டு 9 2 பவர் 5 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கலாமா? 5 2ஸ்ன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். டிவைடட் பை இப்படியும் கேன்சல் பண்ணுறதுனா பண்ணலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 பவர் 3 இருக்கா? அப்போது இங்கே எத்தனை 2 3 2s. அகெயின் இங்கே 2 பவர் 3 எத்தனை? இங்கே 3 2s. நெக்ஸ்ட்டு நமக்கு 3 க்யூப் எப்படி எழுதலாம்? 3 பவர் 3 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் இன்ட்டு 3ன்னு எழுதலாமா? இப்போ பவர் ரூல் யூஸ் பண்ணோம்னா a பவர் m இன்ட்டு a பவர் n என்ன ஆகிடும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 3 பவர் 3 கிடச்சிரும். இந்த 3 பவர் 3க்கு பதிலாக நம்ம 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 பவர் 1ன்னு எழுதிக்கலாமா? இப்போது 9 இன்ட்டு 9 இங்கே மேலே எவ்வளோ 2s இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 கேன்சல், 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 இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 கேன்சல். ஸோ மேலே 9 இன்ட்டு 9 மட்டும்தான் இருக்கும். டிவைடட் பை கீழே 2 இன்ட்டு 3 ஸ்கொயர்னால் எவ்வளவு? 3 பவர் 3யை நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 பவர் 1ன்னு எழுதணும். இப்போது 3 ஸ்கொயர்னால் எவ்வளவு? 3 இன்ட்டு 3 தட் மீன்ஸ் 9. புரியுதுங்களா? அப்போது இந்த 3 ஸ்கொயர் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? 9 எழுதிக்கலாம். இந்த 3 அப்படியே இங்கே எழுதிக்கலாம். புரியுதுங்களா? இப்போது இந்த 9ம் கேன்சல் ஆகிடும். இந்த 3 வந்து 1 3s are 3, இது 3 3s are 9. ஸோ த ஆன்சர் இஸ் 3/2. இப்படி எழுதலாம். இங்கே 2 பவர் 5 இருந்துச்சு. அப்போ இது ரெண்டுமே பேஸ் வந்து காமனாக இருக்குது. அப்போ நம்ம பவரை ஆட் பண்ணலாம் அப்படின்னா அப்படியும் செய்யலாம். அப்போ மேலே 2 பவர் 5 அப்படியே தான் இருக்கும். டினாமினேட்டரில் 2 பவர் 6 இருக்கும். ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 2 பவர் 5 மைனஸ் 6ன்னு எழுதலாம். நம்ம டிவிஷனில் இருந்தால் நமக்கு பேஸ் காமனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட் பண்ணால் 2 பவர் -1ன்னு வரும். ஸோ -1 இருந்ததுன்னா 1/2 அப்படின்னு வரும். புரியுதுங்களா? இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இப்படியும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக 2 பவர் 5னா 2 5 டைம்ஸு, 2 பவர் 3னா 2 3 டைம்ஸு இன்ட்டு 2 3 டைம்ஸ் எழுதி நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸை நம்ம எழுதிட்டோம். இது செகண்ட் ஒன்னோட சிம்பிளிஃபிகேஷன். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2 பவர் 8 இன்ட்டு 2187 டிவைடட் பை 3 பவர் 5 இன்ட்டு 32ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 2 பவர் 8 தான் இன்ட்டு இப்போ இந்த 2187 நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 2187. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ஸ் டிஜிட் பார்த்தீங்கன்னா 7 இருக்கிறதுனால தேர்ட் டேபிளில் 21 7 3s are 21 8 2 3s are 6 ரிமைண்டர் 2 கொடுத்தா 9 2s are 9 3s are 27. நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் 2 3s are 6 ரிமைண்டர் 1 4 3s are 12 இங்கே 3 அகெயின் 3 டேபிளில் 8 3s are 24 1 3s are 3 அகெயின் தேர்ட் டேபிளில் 2 3s are 6 7 3s are 21 அகெயின் 3 டேபிளில் 9 3s are 27 3 டேபிளில் 3 3s are 9 3 டேபிளில் 3 1 டைம். ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ 3 பவர் 7 புரியுதுங்களா? டிவைடட் பை இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 3 பவர் 5 இருக்குது இன்ட்டு 32 இருக்குது. இப்போ 32க்கு நீங்கள் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். 2 டேபிளில் 16 டைம்ஸ், அகெயின் 2 டேபிளில் 8 டைம்ஸ், 2 டேபிளில் 4 டைம்ஸ், 2 டேபிளில் 2 டைம்ஸ், அகெயின் 2 டேபிளில் 1 டைம். ஸோ 1 2 3 4 5 எல்லாமே 2s. அப்போ 2 பவர் எத்தனை 2s? 5 2s. ஸோ 2 பவர் 5ன்னு எழுதிக்கலாம். இப்போது இங்கே இப்படி எழுதுங்க. 2 பவர் 8 இன்ட்டு 3 பவர் 7. இந்த 2 பவர் 5 முன்னாடி எழுதிக்கோங்க. 2 பவர் 5 இன்ட்டு 3 பவர் 5. புரியுதுங்களா? இப்போது டிவிஷனில் இருக்குது. இங்கே ரெண்டு பாருங்கள். 2 பவர் 8 இங்கே நான் இங்கே சிம்ப்ளிஃபை பண்ணுறேன். 2 பவர் 8 டிவைடட் பை 2 பவர் 5 என்னென்னா 2 பவர் 8 மைனஸ் 5. அப்போ ஆன்சர் என்ன? 2 பவர் 3. புரியுதுங்களா? அப்போது 2 பவர் 3 தான் இதோட சிம்பிளிஃபிகேஷன். இன்ட்டு இந்த இன்ட்டு இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 பவர் 7 பை 3 பவர் 5. அப்போது 3 பவர் 7 மைனஸ் 5 டிவிஷன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம் பவரை. அப்போ 3 பவர் 2.
அப்போது 3 பவர் 2 தான் இதோட ஆன்சர். இதோட சிம்பிளிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு 2 பவர் 3னா எவ்வளவு? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 பவர் 2னா 3 இன்ட்டு 3. புரியுதுங்களா? இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24, 24 இன்ட்டு 3 நமக்கு 72 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். புரியுதுங்களா? இது நம்ம இப்போ 6th கொஷினில் 3 சிம்பிளிஃபிகேஷனும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம 7th ஒன் பார்க்கலாம்.